ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எந்த விதமான மசாலாவும் இல்லாமல் ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் நான் வச்சேன். ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு. அதுக்காக 4 வரி கத்திரிக்காவை எடுத்து நல்லா கோடு போட்டு வச்சுக்கிட்டேன். அப்புறமா 4 தக்காளி பழத்தை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு பெரிய சைஸ் பூண்டை நல்லா உரித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நல்லாயிருக்கும். என்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருந்துச்சு. அதையும் நான் நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கீனி வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காவை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா எண்ணெயிலே வறுத்து எடுத்துப்போம். அதுக்கப்புறம் அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு வெந்தயத்தை போட்டு நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற இந்த தக்காளி விழுதை கொட்டிட்டு வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, புளி கரைச்சலை ஊற்றுனீங்கன்னா ரொம்ப சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயில் போட்டு வச்சுருக்க கத்திரிக்காவை போட்டு அப்படியே சுட சுட அப்படியே மூடி திறந்தா சுட சுட சாதத்தோட ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன். அப்படியே அவ்வளோ ஒரு சூப்பர் டேஸ்டி மனமாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பர்.